ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 16. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அந்தாதியின் அரை சுவரில் ஆங்காங்கே அழகான பறவைகள் பறந்து செல்வது போன்ற ஓவியங்களோடு மிகவும் அழகாக இருந்தது. பெரிய அறை, அவன் வீட்டு ஹால் அளவு பெரியது. ஆதித்யா நடுத்தர குடும்பம்தான். ஆனால் அந்தாதி அப்படி அல்ல. ஓரளவு வசதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண். எந்த கஷ்டங்களையும் இன்றளவும் அவள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்க மாட்டாள். இப்படி வசதியாக வாழ்ந்த அந்தாதியை தான் இந்த அளவு துன்புறுத்தி விட்டோமே என்று நினைத்த போது அவன் மனம் வலிக்கவே செய்தது. அறை முழுவதும் கண்களை ஓடவிட்டான். அங்கிருந்த மேஜையை கண்டவன் மேஜையின் அருகில் வந்து மேஜை இழுப்பறையை திறந்து பரிசோதித்தான். அந்தாதியின் டைரிகள் அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அனைத்தையும் வெளியே எடுத்து வந்து படுக்கையில் வைத்தவன், நான் அவளுடைய கனவு நாயகன்னு தானே அவந்திகா கிட்ட அந்தாதி சொல்லி இருக்கா. ஒருத்தருடைய டைரின்னு சொல்றது அவங்களுடைய மனம். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஒருத்தருடைய டைரியை வாசிக்கிறது தப்புதான். ஆனா இந்த கேஸுக்கு எனக்கு அது கண்டிப்பா உதவியா இருக்கும். அவந்திகா MBBS 2ஆம் ஆண்டு படித்த ஆண்டை நினைவு கூர்ந்து அந்த ஆண்டு டைரியை மட்டும் தேடி எடுத்தான். பக்கங்களை திருப்ப திருப்ப அவனுக்கு வியப்பு. ஏதேதோ எழுதி இருப்பவள் இறுதியில், என்னுடைய கனவு நாயகனை இன்னைக்கும் தேடி அலைஞ்சேன், ஆனா அவர் என் கண்ணுல சிக்கவே இல்லை என்று ஒவ்வொரு தேதியிலும் தவறாமல் எழுதி வைத்திருக்கிறாள். அந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு டைரியை எடுத்து பார்த்தான். அதிலும் இறுதியில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. வியந்து போனவன் அதற்கும் முந்தைய டைரியை எடுத்து புரட்டினான். இந்த டைரியை அவள் எழுதும் போது 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த ஆண்டில் டிசம்பர் 10ஆம் தேதி வரை எதுவும் வித்தியாசமாக எழுதி இருக்கவில்லை. ஆனால் அடுத்த பக்கத்தை திருப்பியவனுக்கு அதிர்ச்சி. இன்று இப்போது ஆதித்யா எப்படி இருக்கிறானோ அதே போன்று அதே ஹேர் ஸ்டைலில் வரையப்பட்ட அவனது ஓவியம் அந்த பக்கத்தில் இருந்தது. அதன் கீழே, இன்று நான் ஒரு கனவு கண்டேன். கனவில் நான் ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டேன். அந்த ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றிய ஹீரோ இவர்தான், என் கனவு நாயகன். இப்படி ஒருவர் நிஜத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. என் திருமண நாள் வரை இவரை தேடி அலைவேன். இவர் என் கண்ணில் சிக்கினால் கண்டிப்பாக நான் இவரை மணந்து கொள்வேன் என்று எழுதி வைத்திருந்தாள். அந்த வார்த்தைகளையும் அதில் வரைந்திருந்த அவனது ஓவியத்தையும் அவனால் நம்ப முடியவில்லை. இந்த ஓவியம், இது எப்படி சாத்தியம்? இந்த வருஷம்தான் என்னுடைய ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு. இந்த ஓவியத்தை அந்தாதி வரைகிற அந்த வருஷம் நான் இப்படி இருக்கல. அப்படின்னா அந்தாதி சொன்னது தானே உண்மை? பல ஆண்டுகளா அந்தாதி என்ன காதலிச்சிட்டு இருந்திருக்கா? இல்ல, அவளுடைய கனவு நாயகனை காதலிச்சிட்டு இருந்திருக்கா. அவனை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கா. அது எப்படி நான் அந்தாதி கண்ணுல சிக்காம போனேன்? இந்த கன்னியாகுமரியில தான் அந்தாதியும் இருக்கா, நானும் இருக்கேன். அதுவும் குலசேகரத்துலதான் 2 பேருமே இருக்கோம். அப்படி இருந்தும் நான் எப்படி அந்தாதி கண்ணுல சிக்காம போனேன்? சிக்காம போகலையே, 1-2 தடவை பார்த்திருக்கோம். ஆனா நான் அன்னைக்கு மாஸ்க் போட்டிருந்தேன். அப்புறம் கன்னியாகுமரியில ஒரு தடவை நான் அவளை பார்த்திருக்கேன். ஆனா அவ என்ன பார்க்கல. அப்படியே ஒருவேளை அவ என்ன பார்த்திருந்தா கூட எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஏன்னா நான் நந்திதாவை காதலிச்சிட்டு இருந்தேன். அவ 12ஆம் வகுப்பு படிக்கும் போதும் எனக்கு நந்திதான்னு நிச்சயமாக இருந்தது. அப்பவே எனக்கு நந்திதாவை ரொம்ப பிடிக்கும். அதனால சந்திச்சிருந்தா கூட எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காதுதான். நடந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக அவளுடைய வீட்டுக்கு வந்த அன்னைக்குதான் அவ என்ன முதல் தடவை பார்த்திருக்கா. நானும் அவந்திகாவும் அவளை தப்பாதான் நினைச்சிட்டோமா? சிறையில் அவள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் அவன் கண் முன் வர அவன் விழிகள் தானாக நிறைந்தது. அன்று சிறையில் வைத்து அவள் கூறிய அந்த வார்த்தையும் அவன் செவியில் ஒலித்தது. அவளுக்காக இப்போது அவன் விழிகளில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் தரையில் விழுந்து சிதறுகிறது. வேதனையில் துடித்தபடியே ஒவ்வொரு டைரியாக எடுத்து ஒவ்வொரு பக்கங்களையாக புரட்டி பார்த்தான். அவனை கனா கண்டதாக அவள் எழுதியிருந்த அந்த ஆண்டுக்கு பிறகு அனைத்து டைரியின் இறுதி பக்கத்திலும் அவனது ஓவியத்தை அவள் வரைந்திருக்கிறாள். ஏதோ நினைத்தவனாக இந்த வருட டைரியை எடுத்து புரட்ட அவள் அவனது ஓவியத்தை வைத்திருந்த பக்கம் ஆனதாலோ என்னவோ அவளது நிச்சயதார்த்த நாள் தான் முதலில் வந்தது. அந்த பக்கத்தில் எழுதியிருந்த வார்த்தைகளின் மீது அவன் விழிகள் ஓடியது. வழியும் கண்ணீரை அவனால் அடக்க முடியவே இல்லை. வேதனை அவனை கொன்று தின்றது. அதற்கு முந்தைய பக்கத்தை எடுத்து வாசித்தான். கடவுளே, நீ இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கனவு நாயகனை என்னுடைய கண்ணுல காட்டல. நாளைக்கு என்னுடைய நிச்சயதார்த்தம்.
நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியாவது என்னுடைய கனவு நாயகன் நிஜத்துல இருந்தா என் கண்ணுல காட்டு. நீ காட்டாட்டி இனி ஒரு நாளும் என் கண்ணுல அந்த கனவு நாயகனை காட்டாத. என்னால ராஜ்குமாருக்கு துரோகம் பண்ண முடியாது என்று எழுதி வைத்திருந்தாள். அவன் இதயத்தில் யாரோ பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தார் போல் வலித்தது. தன் மார்பை பிடித்துக் கொண்டான். அந்த அளவு அவனுக்கு வலிக்கிறது. டைரியை எடுத்து ஒவ்வொரு பக்கங்களையாக புரட்டும் போது அவந்திகா அவளது நட்பை முறித்து கொண்டதை பற்றியும் எழுதியிருப்பதை வாசித்தான். ஏனென்று தெரியவில்லை, என் அன்பு தோழி அவந்திகா என் நட்பை முறித்து கொண்டாள். ஏனென்று கேட்டேன், பதில் எதுவும் கூறாமல் சென்று விட்டாள். இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் அவள் எழுதி வைத்திருக்கிறாள். ஆதித்யா வேதனையின் உச்சத்தை தொட்ட நொடி அது. அந்த நொடி கண்ணுக்கு தெரியாத அந்த குற்றவாளியை அவன் மனம் தேட ஆரம்பித்து விட்டது. டைரிகளை எல்லாம் திறந்து ஒரு சில பக்கங்களை மட்டும் புகைப்படம் எடுத்துக் கொண்டவன் டைரிகளை எடுத்து மீண்டும் இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரியை தேடி புறப்பட்டான். நந்திதாவின் மேனேஜர் பாஸ்கர் தான் அவன் லட்சியம். அவன் காற்றை கிழித்துக் கொண்டு பாயும் போதுதான் வழியில் அந்தாதியின் தங்கை அதிதி மற்றும் அப்பா அம்மாவை அந்தாதி அட்மிட் ஆகி இருக்கும் அரசு மருத்துவமனையின் முன்னால் கண்டான். அந்தாதி அங்கு அட்மிட் ஆகி இருக்கிறாள் என்று அறிந்து அவளை பார்த்து விட்டு வருகிறார்களா இல்லை சிகிச்சை தேடி வந்தார்களா என்று அவனுக்கு தெரியவில்லை. அதை பற்றி சிந்திக்கவோ விசாரிக்கவோ அவனுக்கு நேரமும் இல்லை. அவன் அதற்கு தயாராகவில்லை. அது அவசியம் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. பாஸ்கரின் வீட்டின் முன்னால் ஆதித்யாவின் பைக் வந்து நின்றதும் பதறி அடித்துக் கொண்டு வாசலுக்கு ஓடி வந்து கேட்டை திறந்தார் பாஸ்கர். சார், நீங்க என்ன இங்க? யாரையாவது தேடி வந்தீங்களா? ஆமா, உங்களை தேடிதான் வந்தேன். அவன் நான் வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சிசிடிவில பார்த்தேன் சார். என்ன தேடி எதுக்காக வந்தீங்க? எல்லாம் நந்திதா விஷயமா தான். அத பத்தி தான் அன்னைக்கு விசாரிச்சிட்டீங்களே சார்? ஆமா, ஆனா இன்னும் சில சந்தேகங்கள் பாக்கி இருக்கே, அதையும் கிளியர் பண்ணிக்க வேண்டாமா? என்ன சந்தேகம் சார்? நந்திதா உங்க ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்திருக்காளா? நீங்க அவளை ஓவர் டைம் செய்ய சொல்லி இருக்கீங்களா? அந்த கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை. அது வந்து சார், நினைவில்லையா? அது எப்படி சார் நினைவில்லாம போகும்? ஒரு 2 தடவை ஓவர் டைம் பண்ணிருக்காங்க. 2 தடவையா? யோசிப்பது போல் பாசாங்கு செய்தவர். இல்ல ஒரு 8-10 தடவை அப்படின்னு தான் நினைவு. ஓகே, அந்த நாட்கள்ல, அதாவது வேலை நேரம் முடிஞ்சு நந்திதா ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல உங்க ஆபீஸ் வந்துட்டு போன அந்த விசிட்டர் அது யாரு? தன்னை நெருங்கி விட்டான் என்பதை புரிந்து கொண்ட பாஸ்கர் நடுங்க ஆரம்பித்தார். தெருவென்று விழித்தபடியே, விசிட்டரா? அப்படி யாரும் வரலையே சார். போய் அந்த விசிட்டர் நந்திதா வேலை பார்த்த அந்த 8-10 நாள் மட்டும் இல்ல, இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு பொண்ணு ஓவர் டைம் பாக்குற அந்த நேரத்துல வந்துட்டு போனாரு. அவர் யாரு? அவனுக்கு என்ன மரியாதை? அவன் யாரு? வெடவெடுத்து போன பாஸ்கர், சார் அது வந்து அப்படியெல்லாம் யாரும் வரல சார். அவர் சட்டையை கொத்தாக பிடித்தவன், உன்னை கைது செஞ்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் உண்மை வரும்னா அதை செய்ய நான் தயாரா இருக்கேன் என்று கூறும்போதே ஒரு போலீஸ் ஜீப் வந்து ஆதித்யாவின் அருகில் நின்றது. இவரை இழுத்துட்டு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். பாஸ்கரின் பின்னாலேயே பதறி அடித்துக் கொண்டு வாசலுக்கு வந்த அவரது மனைவி அவரை கைது செய்வதை கண்டு, ஐயோ சார், எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றீங்க என்று கேட்க, ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணுங்களை எவனோ ஒருத்தனுடைய இச்சைக்கு அவன் படுக்கையில தள்ளி இருக்கான். இவன் அரெஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கெல்லாம் என்ன சார் ஆதாரம்? திமிராக அந்த பெண்மணி கேள்வி கேட்க, ஆதாரமா? அதையெல்லாம் நான் கோர்ட்ல ஆஜர் பண்றேன், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க என்று கூறிவிட்டு பாய்ந்து செல்லும் ஜீப்பின் பின்னால் பாய்ந்தான் ஆதித்யா. அந்த ரகசிய இடத்திற்கு கொண்டு வரப்பட்ட மேனேஜர் பாஸ்கரை ஒரு அரை கன்னத்தில் விட்டு வரவேற்று விசாரணையை ஆரம்பித்தான் ஆதித்யா. வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதாலோ இல்லை வேறு ஏதோ காரணம் இருப்பதாலோ என்னவோ அதிகம் அடி வாங்காமல் குற்றவாளியை பற்றி படித்து மனப்பாடம் செய்த செய்யுளை ஒப்பிக்கும் சிறுவனாக படபடவென்று ஆதித்யாவிடம் ஒப்பித்தான் பாஸ்கர். அது வேறு யாரும் இல்ல சார், என்னுடைய நண்பன் சந்தானம் தான். அவனுக்கு பொண்ணுங்க மேல ஒரு போதை, எனக்கு பணத்து மேல போதை. லட்சம் லட்சமா கொட்டி கொடுத்தான். காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார் என்று கூறியவனை கொஞ்சவா முடியும்? ஆத்திரம் தீர அடி அடி என்று அடித்து நொறுக்கியவன், அவனை பத்தின முழு விவரத்தையும் சொல்லுடா என்றான். சார், அவன் மைசூர்ல தான் வேலை பார்க்கறான்.
அங்கேயே தான் இருக்கான். இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. 2 நாள் முன்னாடி வந்தவனுக்கும் எனக்கும் காசு விஷயத்துல பெரிய சண்டையே நடந்துடுச்சு. இனி உன்னுடைய சகவாசமே வேண்டான்னு சொல்லி நான் திட்டி அனுப்பிட்டேன் சார். சரி, அவனுடைய போட்டோ இருந்தா காட்டு. செல்லை ஓபன் செய்து தன் நண்பனோடு இருக்கும் புகைப்படத்தை காட்டியவன், இதுதான் சார் சந்தானம் என்றான். போன் நம்பரை சொல்லு. ஆதித்யா கேட்க எண்ணெய் பாஸ்கர் கூற அந்த எண்ணிற்கு அழைத்த ஆதித்யாவுக்கு ஏமாற்றம். சுவிட்ச் ஆஃப் என்ற பதில்தான் வந்தது. பாஸ்கரை அந்த ரகசிய சிறையிலேயே தள்ளிவிட்டு வீடு திரும்பினான் ஆதித்யா. அவனுக்கு சிறிது ஓய்வு தேவைப்பட்டது. ஆனால் வீட்டை அடைந்தவனை எதிர்நோக்கி இருந்த அவந்திகா மற்றும் அப்பா அம்மாவை பார்த்ததும் ஹாலில் அப்படியே அமர்ந்து விட்டான். எங்கப்பா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? போன் பண்ணா நீ எடுத்து பேசவே இல்ல. இந்த நட்டு நடுராத்திரியில எங்க போயிட்டு வர? எட்டி பார்க்கும் கண்ணீரை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியபடியே நடந்ததை அவன் கூற அனைவரின் விழிகளும் நிறைந்து விட்டது. அப்படின்னா அண்ணா, நீ காலேஜ் வந்த அன்னைக்கு அந்தாதி உன்னை பாக்கலையா? அதையும் அவ டைரியில எழுதி வச்சிருக்கா. என்னுடைய தோழி அவந்திகாவுடைய மாமா தவறிட்டாரு. அவளை கூட்டிட்டு போறதுக்காக அவளுடைய அண்ணன் இன்ஸ்பெக்டர் ஆதித்யா காலேஜ் வந்திருந்தாரு. ஆனா நான் அவரை பார்க்கல. பார்த்தவங்க எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. ஒரு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா அவரை பாக்குற பாக்கியம் எனக்கு அமையல அப்படின்னு எழுதி இருக்கா. அவந்திகா அழுதே விட்டாள். இனி என்னப்பா பண்ண போற? தெரியலப்பா. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்னால பொய் கேஸ்ல அரெஸ்ட் செய்யப்பட்டு சிறையில தள்ளப்பட்டு சித்திரவதைய அனுபவிச்ச அந்தாதிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அததானே நீங்க சொல்ல போறீங்க? ஆமாப்பா, அது நடக்காதுப்பா. நான் அந்தாதிக்கு ஏத்தவன் கிடையாது. அவளை கட்டிக்கிற தகுதி எனக்கு கொஞ்சமும் இல்ல. என்னுடைய நந்திதாவை மனசுல வச்சுட்டு தான் நான் இப்படி பேசுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நந்திதா என் மனசுல இப்பவும் இருக்கா. ஆனா உண்மையிலேயே அந்தாதிய கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லப்பா. நேர்மை தவறுன ரொம்ப மோசமான ஒரு ஆபீசர்ப்பா நான். இல்லப்பா, இனி அந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா சொல்லு? இல்லப்பா, அந்தாதிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. டாக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தரோட. அவர் ரொம்ப நல்லவரு. அந்தாதிக்கு எல்லா விதத்திலையும் அவர் தான் ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு வந்தான். ஆனால் எங்கே உறக்கம் அவன் விழிகளை தழுவ தயங்கி நிற்க அந்தாதியை நினைத்து மனம் நொந்தபடியே எப்படியோ நேரத்தை கடத்தியவன் எப்போதோ உறங்கியும் போனான். மறுநாள் காலை தன் அலுவலகம் செல்லும் முன் அந்தாதியை பார்ப்பதற்காக மருத்துவமனை வந்தான் ஆதித்யா. அவனால் அவளை ஏறிட்டு கூட பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு புன்னகையை சிரமப்பட்டு உதிர்த்தவன், குட் மார்னிங் அந்தாதி என்றான். அலட்சியமாக சிரித்த அந்தாதி, ரொம்ப சிரமப்பட்டு நடிக்க வேண்டாம் சார். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க? என்னை பழிவாங்க தான் நீங்க இப்படியெல்லாம் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க நந்திதாவை கொண்ட குற்றவாளியாச்சேனா லைஃப் லாங் எனக்கு சிறைன்னு முடிவாயிடுச்சு. நடக்கிறது நடக்கட்டும்னு அதை அதோட வழியில விட்டுட்டேன் என்று கூறியவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன்னை நியாயப்படுத்தவோ அவளை புரிந்து கொண்டதை பற்றி கூறவோ அவனும் தயாராகவில்லை. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தவன் அமைதியாக அந்த அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான். அப்போதுதான் அவன் எதிரே நடந்து வருகிறார் டாக்டர் சுவாதி. அவரை கண்டதும் குட் மார்னிங் டாக்டர் என்றான். குட் மார்னிங் சார். பிரியா இப்ப எப்படி இருக்கா? அழுதுட்டே தான் சார் இருக்கா. நான் இந்த இடத்துல இருந்து வேலை மாற்றம் வாங்கி வேற எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்காக இல்ல, என்னுடைய பிரியாவுக்காக, அவளுடைய மனமாற்றத்துக்காக. ரொம்ப நல்ல முடிவு. இடம் மாறும் போது மனமும் மாறலாம். அப்புறம் அந்தாதி கிட்ட என்னை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். பிரியா பத்தியும் சொல்ல வேண்டாம். நடந்த எதுவும் அந்தாதிக்கு தெரிய வேண்டாம். அவ மனசுல ஒரு ஆதித்யா இருக்கான். அவன் அப்படியே இருந்துட்டு போட்டும். அதை மாத்த யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். ஏன் சார்? அதுதான் அவளுக்கு நல்லது. அவளுடைய திருமண வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. புரியாமல் அவனை பார்த்த சுவாதியை தாண்டி நடக்க ஆரம்பித்தான் ஆதித்யா. அவன் கண்ணில் இருந்து மறையும் வரை அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த சுவாதி மெல்ல திரும்பி நடக்க ஆரம்பித்தார். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.